அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு மே மாதம் பிறந்துவிட்டது. நாம் ஒவ்வொரு மாதமும் கலசம் வைப்பதற்கு நல்ல நாட்கள், வீடு குடி போக நல்ல நாட்கள், நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்கள் சொல்வது வழக்கம். அதே போல ஒவ்வொரு மாதமும் ஒரு யோகம் தரும் மந்திரம் தருவது வழக்கம். அந்த வகையில் இந்த மே மாதத்துக்கான இந்த தகவல்களை தாங்கி இந்த ஆடியோ உங்களுக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேட்டு பயன்பெறுங்கள். கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அற்புத அறிவிப்பு பெண்களுக்காக. வருகின்ற 10ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் எனது சகோதரிகளுக்காக ஒரு சிறப்பு கலையை சொல்லித்தரப்போறேன். சக்தி யோக கலை. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சிக்கலான சூழ்நிலைகளையும் ஆன்மீகத்தில் இறைவனின் துணை கொண்டு எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற சூட்சமத்தை எளிமையாக சொல்லித்தரப்போறேன். எந்த பூஜையோ மந்திரமோ விரதமோ எதுவும் கிடையாது. மேலும் இந்த பயிற்சிக்கு நேரடியாக வரக்கூடிய அத்துணை பேருக்கும் அற்புதமான சகஸ்ரார சக்கர தெய்வீக ஆசீர்வாதம் வழங்கப்படும். அனுமதி இலவசம். 50 பெண்களுக்கு மட்டுமே அனுமதி தரப்போறேன். எனவே வர விருப்பப்படுறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கம் தருவார்கள். 2026 மே மாதம் உங்கள் வீட்டில் கலசம் வைப்பதற்குண்டான நல்ல நாட்கள். இந்த பராபவ வருடம் வீட்டில் எப்படி கலசம் வைக்கணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோ லிங்க் கொடுக்குறேன், கேளுங்க. கலசம் வைப்பதற்கு நல்ல நாட்கள் மே 5, 7, 8, 9, 13, 14, 15, 18, 20, 22, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்களில் கலசம் வைக்கலாம். ஏற்கனவே கலசம் வச்சிருக்கவங்க கலசம் மாற்றுவதாக இருந்தால் இந்த நாட்களில் மாற்றிக்கொள்ளலாம். சொந்த வீடு குடி போவதாக இருந்தாலும் சரி, வாடகை வீடு குடிமாறுவதாக இருந்தாலும் சரி, மே மாதம் 15, 18, 20, 22, 27, 28, 29 ஆகிய நாட்களில் சொந்த வீடு அல்லது வாடகை வீடு மாறலாம். மேலும் தங்கம் வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்க, கிரயம் செய்ய, மேலும் வேறு எந்த விதமான நல்ல காரியங்கள் செய்வதற்கும் இந்த மே மாதத்தின் நல்ல நாட்கள் மே 5, 7, 8, 9, 13, 14, 15, 18, 20, 22, 27, 28, 29, 30, 31 ஆகிய தேதிகளில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்து கொள்ளலாம். இந்த மே மாதம் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எந்த விதமான தோஷமும் நம்மளை அண்டக்கூடாது. இந்த மே மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இப்போ ஒரு மந்திரம் தரேன். அந்த மந்திரத்தை நீங்க இந்த ஆடியோ கேட்கிற நாள்ல இருந்து மே மாசம் கடைசிக்குள்ள 3008 முறை சொல்லணும். ஒரே நாள்ல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தினமும் 3008 முறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மாதம் முழுவதும் கணக்கெடுத்துக்கோங்க. 3008 முறை சொல்லி முடிக்கணும். ஓம் நமோ மார்த்தாண்டாய நமக, ஓம் நமோ மார்த்தாண்டாய நமக, ஓம் நமோ மார்த்தாண்டாய நமக என்ற இந்த சூரிய பகவானின் மந்திரத்தை இந்த மே மாதத்தில் எவர் ஒருவர் 3008 முறை சொல்லுகின்றாரோ நிச்சயம் யோகம் தரும் மாதமாக இந்த மே மாதம் அவர்களுக்கு அமையும். இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அறிவிப்பு. குலதெய்வத்தின் அருள் ஒரு குடும்பத்துக்கு இல்லைன்னா அந்த குடும்பத்தில் கஷ்டங்கள் தீராது. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பணம் தங்காது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்காது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியாது. எனவே குலதெய்வத்தின் அருள் முக்கியம். உங்கள் வீட்டிற்கு எந்தவித பெரிய பூஜைகளும் செய்யாமல் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நிரந்தரமாக வேண்டுமா? இதோ வைகாசி அமாவாசை என்று நாங்கள் குலதெய்வ பூரண கும்பம் என்ற ஒரு அற்புதமான கும்பத்தை அதர்வன வேத முறைப்படி கட்டித்தரப்போகின்றோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். பெருசாக பூஜை எதுவும் செய்ய வேண்டாம். இந்த பூரண கும்பம் உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு பூரண கும்பம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதோடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். முதலில் பதிவு செய்யும் 500 நபர்களுக்கு மட்டுமே இந்த பூரண கும்பம் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.